வணக்கம். இது நம்ம செய்தி சேனல். நான் உங்கள் ஜமால். கப்பு முக்கியம் பிகிலு அப்படின்னு நம்ம தளபதியோட பஞ்ச் டயலாக் மாதிரி உயிர் முக்கியம் பிகிலு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போக்குவரத்து போலீஸார் வாகன ஓட்டிகளுக்கு விழிப்புணர்வு எச்சரிக்கையை ஏற்படுத்துகிறாங்க. அவங்க எப்படி எச்சரிக்கை ஏற்படுத்துகிறாங்கன்னாக்கா, சாலையில் நீங்கள் நடந்து போகும்போதோ கார்லேயோ பைக்லேயோ போகும்போதோ பார்க்கலாம், ஏதாவது ஒரு இடத்துல மஞ்சள் நிற பெயிண்டில் கார்ட்டூன் பொம்மை மாதிரி வரைஞ்சிருப்பாங்க. அதில் BNS 106 அப்படின்னு சொல்லிட்டு மேலே எழுதியிருக்கோம். அது எதுக்குன்னா, அந்த இடத்துல ஒரு விபத்து ஏற்பட்டு ஒருத்தர் உயிர் போயிருக்கு. அதனால் நீங்கள் போகும்போது ரொம்ப பார்த்து கவனமாக போங்க, உங்களோட உயிர் முக்கியம் அப்படின்றத அறிவுறுத்த தான் அந்த மாதிரி ஒரு படம் வரைஞ்சிருக்காங்க. அந்த BNS 106ன்னு பொம்மை வரைஞ்சிருக்கிற விஷயத்தை இது வரைக்கும் எத்தனை பேர் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க? அதுக்கு என்ன அர்த்தம்? அதை யார் எதுக்காக வரைஞ்சிருப்பாங்கன்னு தெரியுமா? தெரிஞ்சவங்க முழு வீடியோவை பார்த்துட்டு உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். அது பற்றி இது வரைக்கும் தெரியாதவங்க வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்மளில் பலரும் தலை போகிற அவசரத்தில் வண்டி ஓட்டும்போது, அது கார், பைக், ஆட்டோ எதாக இருந்தாலும் சரி, அப்போ மொபைல் ஃபோன் பேசிக்கிட்டோம். இன்னும் பலர் மது போதையிலையும் வண்டி ஓட்டுறாங்க. இன்னும் சிலர் ஹெல்மெட் போடுறதே கிடையாது. அது அதை விட பெரிய கொடுமை. சில இடங்களில் 18 வயசு ஆகாத, லைசன்ஸ் எடுக்காத சின்ன பசங்களும் விளையாட்டுத்தனமாக பைக்குகளை வேகமாக ஓட்டுறாங்க. அதையும் பெரியவங்க கண்டுக்கிறதே இல்லை. அதனால் அவங்களோட அலட்சியம் மற்றும் கவனக்குறைவால் ஏற்படும் சாலை விபத்துகளில் உயிரிழப்புகள் தான் ஏற்படுது. இது மட்டும் இல்லாமல் எல்லா ரோட்லேயும் அரசியல் கட்சிகளின் ஆதரவோட நடைபாதை கடைகள், ஆட்டோக்களின் ஆக்கிரமிப்பு, விளம்பர பேனர்கள்னு யமனுக்கு வரவேற்பு கொடுக்குற மாதிரி ஏகப்பட்ட நெருக்கடிகள் இருக்குது. அதனால் அரசு பஸ், ஆம்புலன்ஸ், ஃபயர் வண்டி, போலீஸ் வண்டிங்க கூட குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு இடத்துக்கு போய் வர முடியலை. இந்த நிலையில் சென்னை, கோவை, மதுரை, திருச்சி போன்ற பெரிய நகர்ப்பகுதிகளில் மெட்ரோ ரயில் ஒர்க்கு, மழைநீர் வடிகால் வாயு வேலை, மெட்ரோ வாட்டர், EB லைன், இன்டர்நெட் கேபிள், சமையல் கேஸ் குழாய் பதிக்கிறது, பாதாள சாக்கடை குழாய் பதிக்கிறது, இந்த மாதிரி வேலைகளுக்காக தோண்டப்படுற சாலைகளில் ஏற்படும் பள்ளங்கள் உடனடியாகவும் சரி செய்யப்படுறதில்லை. அந்தந்த துறைகளின் ஒருங்கிணைப்பில்லாதால் அப்படி டேமேஜ் ஆன சாலைகள் சீரமைக்கும் வேலைகள் முடிய 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் ஆயிடுது. கடந்த ஆட்சி காலத்திலேருந்தே இந்த பிரச்சனைகள் தொடர்கதையாகத்தான் இருக்குது. ஆனாலும் சென்னையில் நிறைய போலீஸ் கண்காணிப்பு, அதிக இடங்களில் சிக்னல் இருக்கிற காரணத்தால் விபத்துகளும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. ஆனால் புறநகர் மாவட்ட பகுதிகளில் வாகன ஓட்டிகளின் கட்டுப்பாடு இல்லாத நிலை, அதிகமான வாகன போக்குவரத்து காரணமாக விபத்தும் உயிரிழப்புகளும் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. அதை இன்னும் கட்டுப்படுத்துறதுக்கு போக்குவரத்து போலீஸார் போராடிட்டு தான் இருக்காங்க. இந்தியாவில் ரோடு ஆக்சிடென்ட் நடக்கிற மாநிலங்களில் நம்ம தமிழகம் தான் முதலிடத்தில் இருக்குது. இது பெருமையாக சொல்ல முடியாது, ரொம்ப வேதனையான விஷயம். போன 2025 வருஷம் மட்டும் தமிழகத்தில் நடந்த 71,000 விபத்துகளில் 18,000 பேரும், இந்த வருஷம் அதாவது போன ஜனவரியிலிருந்து ஜூலை மாதம் வரைக்கும் நடந்த 39,716 விபத்துகளில் 10,309 பேரும் பலியாகி இருக்காங்கன்னு தமிழக போக்குவரத்து துறை கமிஷனரக புள்ளி விவர தகவல்கள் மூலம் நமக்கு தெரிய வருது. கடந்த 2022 ஆண்டு முதல் 2025 ஆண்டு வரை பார்த்தால், இந்த வருஷத்தில் போன 7 மாதங்களில் அரசு துறைகளின் கடும் நடவடிக்கைகளால் 50% விபத்தும் உயிரிழப்புகளும் குறைஞ்சிருக்கிறது கொஞ்சம் ஆறுதலான விஷயமா இருக்குது. அந்த வகையில் ஆவடி போலீஸ் கமிஷனரக கட்டுப்பாட்டில் இருக்கிற செங்குன்றம் போக்குவரத்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் சந்திரமௌலி தலைமையிலான போலீஸார் புறநகர் மாவட்ட பகுதிகளில் விபத்து உயிரிழப்புகளை தவிர்க்க தீவிர போக்குவரத்து ஒழுங்கு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வராங்க. விபத்து உயிரிழப்புகள் பெரிய அளவில் குறைஞ்சிருக்கு. அதனால் செங்குன்றம், சோழவரம், பொன்னேரி, காட்டூர், மீஞ்சூர், திருப்பாலைவனம் போலீஸ் நிலைய எல்லைகளுக்கு உட்பட்ட 100 கிலோமீட்டர் சுற்று வட்டாரங்களில் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளோட பாதுகாப்பிற்காக அவங்க பல்வேறு வகையான விபத்து தடுப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வராங்க. அதில் குறிப்பாக செங்குன்றம் GNT சாலையில் மாநகர பஸ்களுக்கான தனி பாதை, விபத்துகளில் வாகன ஓட்டிகள், பாதசாரிகள் உயிரிழந்த இடங்களில் பாரதிய நியாய சந்நிதா என்ற BNS 106 அப்படிங்கிற சட்ட பிரிவு எண்ணுடன் எல்லோ கார்டு உருவ பொம்மை ஆகியவற்றை ஓவியமாக வரைஞ்சி விழிப்புணர்வுடன் எச்சரிக்கை பலகைகளையும் வச்சு, சாலை மின் கம்பங்களில் சீரியல் செட் அலங்கார விளக்குகளை அமைத்து, இது மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதி, அதனால் வேகத்தை குறைத்து கடந்து செல்ல வேண்டும் என்பதை வாகன ஓட்டிகளுக்கு அறிவுறுத்தி விபத்து மற்றும் உயிரிழப்புகளை தவிர்த்து வராங்க. ஆனால் ஆளும் கட்சியினரோ தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளரும் அமைச்சருமான ஆனந்த் அவர்களின் உத்தரவையும் அலட்சியப்படுத்தி போலீஸ் அறிவிப்பையும் மீறி சாலை மற்றும் சாலை சந்திப்புகளில் விபத்துகள் ஏற்படும் வகையில் விளம்பர பேனர்கள் வச்சு அட்ராசிட்டி பண்ணுறாங்க. இந்த BNS 106 சட்டப்பிரிவு என்னன்னா, ஒருத்தரோட கவனக்குறைவு மற்றும் அலட்சியத்தால்
ஒரு உயிரிழப்புக்கு காரணமாக இருப்பதை குறிக்கும் சட்டப்பிரிவு. இந்த நிலையில தான் தமிழக முதல்வர் மாண்புமிகு விஜய் அவர்கள் தமிழகத்தை விபத்து, உடல் ஊனம் மற்றும் உயிரிழப்பு இல்லாத மாநிலமாக்க வரும் 2027 முதல் கடுமையான சாலை விதிகளை மக்கள் பின்பற்ற தேவையான உரிய நடவடிக்கைகளை எடுக்க உத்தரவிட்டிருக்காரு. மனித உயிர் காக்க அரசு எடுக்கும் சட்ட ரீதியான நடவடிக்கைகளுக்கு மக்களும் ஒத்துழைக்க வேண்டும். குறிப்பாக அனைத்து அரசியல் கட்சியினரும் தங்களது அதிகாரத்தை கண்டபடி பயன்படுத்தாமல் மனித நேயத்துடன் நடந்து அரசுக்கு ஒத்துழைப்பு வழங்கி விபத்தில்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும்.